வணக்கம் வணக்கம் மை டியர் தம்பி தங்கச்சிங்களா. நீங்க எல்லாருமே ரொம்ப இம்பார்ட்டண்டா கேட்டிருந்த இந்த கொஸ்டின் தான். ரிவிஷன் முக்கியமா? ரிவிஷனுக்கு படிக்கணுமா? இல்ல ரிவிஷனுக்கு எப்படி படிக்கிறது இப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. இந்த ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் நான் ஒவ்வொரு ஆன்சர் சொல்றேன். ஃபர்ஸ்ட், இது முக்கியமா அப்படின்றது எல்லாருக்கும் சொல்ல முடியாது. இது சில பேருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கலாம், சில பேருக்கு தேவையே படாம இருக்கலாம். அது டிபெண்ட்ஸ் தான். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை பத்தி ஒரு சின்ன நாலேஜ் இருக்கணும். மோஸ்டா இது ஃபுல் போர்ஷன் தான் வைப்பாங்க. ஓகேங்களா? சில இடத்துல அதை பிரிச்சு வைப்பாங்க. அது ஸ்கூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறலாம். பட் மோஸ்டா த்ரூஅவுட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே காமனா தான் இருக்கும். அப்போ ஃபுல் போர்ஷனை எப்படின்னா ஒன் டேல படிக்கிறது, ரிவிஷனுக்கு லீவே விட மாட்டாங்க. இன்கேஸ் லீவ் இருந்தாலும் அது ஒரு நாள் தான் இருக்கு. அதுல எப்படி நான் ஃபுல் போர்ஷன் கவர் பண்றது, 2 வால்யூம் படிக்கிறது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ல இருப்பீங்க. எனக்கு புரியுது. ஸோ அதை டிஸ்கஸ் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ மறக்காம இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்காக நிறைய வீடியோஸ் போடலான்னு இருக்கும். ஸோ பப்ளிக் ரிலேட்டடாக இதுக்காகவே நீங்கள் பார்க்கலாம். அடுத்து 50 டேஸ் ஸ்டடி பிளான் ரெடி ஆகிட்டு இருக்கு, அதுவும் போட போகிறோம். டெய்லியும் லைவ் கிளாஸ் இருக்கு, மறக்காதீங்க. டெய்லி லைவ் கிளாஸ் இருக்கு, மறக்காம அட்டன் பண்ணுங்க. நீங்க அட்டன் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நாங்கள் நிறைய வீடியோஸ் போட ஆரம்பிச்சிரும். ஒரு சிலர் நீங்கள் கேட்கறது மிஸ் ஆகுது அப்படின்னா அதுக்காக ஒர்க் போயிட்டு இருக்கிறது அர்த்தமே தவிர அதை நாங்கள் பண்ணாமல் இருக்க மாட்டோம். பட் நீ நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் வியூஸ்க்காக எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகேங்களா? முக்கியமா அடுத்து என்ன வேணுன்றது தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் வீடியோஸ் போடுறோம். இந்த வீடியோவும் ஒரு கமெண்ட் தான். இந்த கமெண்ட்டுக்காக தான் இந்த வீடியோவே போடுறோம். ஸோ அப்போ உங்களோட வேல்யூபிளான கமெண்டா இருக்குன்ற பட்சத்தில் அதை நாங்கள் கண்டிப்பா வீடியோவா எடுத்து போடுவோம். ஓகேவா? சரி, ரைட். பப்ளிக்கு இந்த ரிவிஷன் யூஸ் ஆகுமா அப்படின்னா 50-50 தான்பா. ஓகேவா? ரிவிஷன் பப்ளிக்கு நிறைய பேருக்கு யூஸ் ஆகாது. யாராருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா அதை நான் அடுத்ததுல சொல்றேன். ஓகேவா? மோஸ்டா இது 50-50 தான். யூஸ் ஆகாது நிறைய பேருக்கு. காரணம், நீங்க ஆல்ரெடி படிச்சதை ஒன் டேல ரிவைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்ப நீங்க அதை ரிவைஸ் பண்ணுவீங்களா, இல்லைன்னா நீங்க படிச்சதை ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கு அதை ஃபாலோ பண்ணுவீங்களா? ஸோ இதுல மிகப்பெரிய கொலாப்ஸ் இருக்கு. ஓகேவா? இதுக்கான ஆன்சரும் நான் சொல்றேன், லாஸ்ட்ல சொல்றேன். ஒரு ஐடியா வரும், நான் சொல்றேன் சொல்யூஷன் இதுக்கும் வச்சிருக்கேன். அப்ப பப்ளிக் இது யூஸ் ஆகுமானா இதுவும் ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். இப்ப வரப்போற நிறைய கொஸ்டின் மார்க் தான் இருக்கும். இது எல்லாமே உங்களோட பர்சனலான முடிவை பொறுத்து தான் மாறும். இது யூஸ் ஆகும் நீ நம்பி இதுக்காக படிக்கிறனா கண்டிப்பா இது உனக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? சரி, ரைட். ரிவிஷனை வச்சு என்னால ஃபுல் போர்ஷன் கவர் பண்ண முடியுமா? நான் ஆல்ரெடி ஃபுல் போர்ஷன் கவர் பண்ணல. அப்ப நான் இதுக்கப்புறமாவது ஃபுல் போர்ஷன் கவர் பண்ணணும். 50%க்கு மேல தான் நான் படிச்சிருக்கேன். பட் நான் 90க்கு மேல மார்க் எடுக்கணும், 85க்கு மேல மார்க் எடுக்கணும்னா அதுக்கு ரிவிஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா? ரிவிஷனால என்னால கவர் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட், அப்போ இது யூஸே இல்லையா அப்படின்னா யூஸ் இருக்கு. யார் யாருக்கெல்லாம் யூஸ் இருக்கு அப்படின்னா, இப்போ நான் ஒண்ணுமே படிக்கலப்பா, ரொம்ப வீக்கா இருக்கிறேன், எனக்கு எப்படின்னா ஒரு ஐடியாலஜி கொடுத்து படிக்கணும். பட் நான் எனக்கு எதுனா ஒரு கமிட்மெண்ட் இல்லைன்னா, யாரும் எனக்கு சொல்லலைன்னா, எதுவுமே எனக்கு திட்டலைன்னா நான் படிக்க மாட்டேன். இதோ நான் பப்ளிக் தான் போய் படிப்பேன். ஸோ 2 மாசம் நான் வேஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்றாங்க தெரியுமா? அவங்களுக்காக தான் இந்த ரிவிஷன். ஓகேவா? அவங்களுக்கு மட்டும்தான் இது அதிகமாக யூஸ் ஆகும். நான் எப்பயுமே தொடர்ந்து படிப்பேன், எனக்கு அதில் பிரச்சனையே இல்லை, நான் டெய்லியும் படிப்பேன், டியூஷனில் போனால் அதுக்கான ஒர்க் பார்ப்பேன் அப்படின்றவங்களுக்கு இந்த ரிவிஷன் எந்த அளவுக்கு யூஸ் ஆகுன்றது ஒரு கொஸ்டின் மார்க். ஓகேவா? இது எல்லாமே நான் சொன்ன ஆன்சருக்குள்ள என்னோட பர்சனல் கிடையாது. இது எல்லாமே நான் ஒரு 20 பசங்க கிட்ட கேட்டு, டிஃப்ரெண்ட் ஸ்கூல், ஒரு 5 ஸ்கூல் 10 ஸ்கூல் பசங்க கிட்ட கேட்டு அதுல இருந்து சொல்ற ஒரு ஆன்சர். ஓகேங்களா? அப்பனா நான் லீவ் போடலாமா, இந்த கொஸ்டின் நிறைய பேர் கேட்டீங்க. ஓகேங்களா? என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா, நீங்க லீவ் போட்டு படிக்கலாம். பட் நீங்க வீட்டில் படிப்பீங்கன்ற பட்சத்தில், உங்க ஸ்கூல்ல லீவுக்கு பர்மிஷன் இருக்கும்ன்ற பட்சத்தில் மட்டும்தான் நீங்க இதை பண்ண முடியும். பட் எல்லாருக்குமே முடியாது. 80% முடியாது. பட் சில கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஸ்கூல்ஸ் லீவ் விடுவாங்க. அதாவது லீவ் போட்டால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சில ஸ்கூல்ல மட்டும், ரொம்ப ரேரு, பட் பாசிபிள் இருக்கு. பிரைவேட் ஸ்கூல்ல பேரண்ட்ஸோட பர்மிஷனும் டீச்சர்ஸோட பர்மிஷனும் இருந்தால் நீங்க படிப்பீங்கன்னு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்து அவங்க உங்களுக்கு லீவ் தருவாங்க. உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இல்லைன்னா நீங்க தான் பர்சனலா லீவ் எடுத்துக்கணும். பட் நான் ரெஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்க வீட்டில் படிக்கிறத விட ஸ்கூல்ல அதிகமாக படிப்பீங்கன்றத நான் நம்புறேன். ஒருவேளை ஸ்கூல்ல அந்த மாதிரியான
என்ரோல்மெண்டல் இல்லை நமக்கு, அங்கே போனால் படிக்க மாட்டேன்னா, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கொஞ்சம் நமக்கு சரியில்லை, இல்லைனா ஸ்கூலில் அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் ப்ராப்பராக இல்லை அப்படின்னு யாருக்கா இருக்குன்னா நீங்கள் லீவ் போட்டு படிக்கலாம். பட் நான் ரெஃபர் பண்ண மாட்டேன். பட் ஸ்கூல் தான் பெஸ்ட் டூல். பட் அங்கே முடியலை அப்படின்ற பட்சத்தில் மட்டுமே நீங்கள் வந்து வேற எதனா ஒரு சோர்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் சொல்கிறது வந்து வாட் எவர் ஒரு ஆப்பாவோ இல்லை நீங்கள் யூடியூபாவோ இல்லை வீட்டில் செல்ஃப் ஸ்டடியாவோ வாட் எவர் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை பண்ணலாம். பட் படிக்கணும். லீவ் போட்டு ஒரு நாள் உங்களால் படிக்க முடியல, அடுத்த நாள் கிளம்பி ஸ்கூலுக்கு எழுந்து வந்துடணும். பட் சில பேர் இருக்காங்க, நான் பர்சனலாகவே கேட்டிருக்கேன், சில கேர்ள்ஸ்லாம் வந்து லீவ் போட்டு நிறைய படிச்சிருக்காங்க. பட் ஸ்கூலோட பர்மிஷனோட. ஓகேவா? வேறு ஆப்ஷன் இல்லை. இது வந்து பப்ளிக் மீடியம்ன்றதுனால நீங்கள் தான் அதை முடிவு எடுக்கணும். ஓகேவா? லீவ் போடணுமா கூடாதான்றதை நீங்கள் தான் முடிவு எடுக்கணுமே தவிர அது உங்களோட லைஃப். ஓகேங்களா? உங்கள் ஸ்கூல் ஓகேன்னு சொல்கிறாங்கன்ற பட்சத்தில் ரொம்ப ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க, ஸ்கூலில் ரொம்ப திட்ட மாட்டாங்க அப்படின்னா தயவுசெய்து லீவ் போட்டு வீட்டில் உருப்படியாக 16 ஹவர் படிங்க. எப்படி நான் படிக்கிறது அப்படின்னா, ஹாலிடேஸ் லீவ் அப்படின்னு ஒரு போட்டிருப்பேன். ஹாலிடேஸுக்கு எப்படி படிக்கணும், அப்போ ஸ்கூல் இருக்கும்போது எப்படி படிக்கணும் அப்படின்ற ரெண்டுத்துக்குமே நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அதில் டைமிங்கோட போட்டிருப்பேன். ஒருவேளை லீவ் விட்டால் இந்த டைமிங்லாம் படிங்க, ஒருவேளை வந்து ஸ்கூல் இருந்தால் இந்த டைமிங்லாம் படிங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ தயவு செய்து போய் பாரு. அந்த வீடியோவில் இருக்கிற டைமிங்கை யூஸ் பண்ணி உனக்கேற்ற சப்ஜெக்ட் உனக்கு ஒரு டாஸ்க்கை பேஸ் பண்ணி நீ படிச்சுக்கோ. அது 50 டேஸ் ஸ்டடி பிளானில் தனியாக வரும். அதை பார்த்தோன்னா உனக்கு ஃபுல் கிளாரிட்டி வந்துடும். ஓகேங்களா? நான் வந்து வெறும் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்றது இல்லை, அதுக்கான ஐடியாலஜியும் சேர்த்து கொடுக்குறேன். ஐடியாலஜி தான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? கொள்கை சொல்லுவாங்க, இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதை வச்சு தான் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ ஐடியாலஜி தான் மேட்ரு. அதை வச்சு தான் ட்ரிக்கை பேஸ் பண்ணி தான் மார்க் எடுக்க முடியும். நல்லா கவனிச்சுக்கோ. ஃபுல் புக்கு படிச்சன்றதுக்காகவும் 80% புக் படித்தாலும் 2 பேருமே 95 மேலே தான் எடுப்பான். ஓகேவா? அது 80% எதை படிக்கிறான், 20% எதை சாய்ஸ் விடுறான் அப்படின்றத தான் மூலக்காரர். ஓகேவா? ஸோ அதுதான் ஐடியாலஜி. ஓகேவா? கம்மியாக படித்தாலும் அதிக மார்க் எடுக்கணும். அதுக்கு தான் நம்ம சேனல் அதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கு. அதுக்காக கம்மியாக படிக்கிறது நல்லதானா? மார்க்குக்கு ஓகே, நாலேஜுக்கு கிடையாது. நாலேஜுக்கு நீ ஃபுல்லாக தான் படிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கரெக்ஷன் பண்ணுவாங்களா? இதை உங்களோட தயவு செய்து உங்களோட ஸ்கூலோட சீனியர்ஸ் கிட்டேயோ, ஆல்ரெடி முடிச்சவங்களோ, இல்லை இப்போ நீங்கள் 10th படிச்சுட்டு இருக்கீங்கன்னா 11th 12th பசங்க கிட்டேயோ தயவு செய்து கேளுங்க. சில ஸ்கூல்ல ரொம்ப ரேர், 90% கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு சில ஸ்கூல்ல கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு வேளை உங்க ஸ்கூல் அப்படி இருந்துச்சுன்னா தயவு செய்து அதுக்கு படிக்காம உன்னோட பப்ளிக்கு படிங்க. ஏன்னா அல்டிமேட் கோல் வந்து உங்களோட பப்ளிக் தான். ஓகே, உங்களோட மார்க் உங்க ஸ்கூல் பொறுப்பேற்றுப்பாங்கன்னா 50-50 தான். அது எந்த அளவுக்கு எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் உங்களோட மார்க் நீங்க பொறுப்பேற்று தான் ஆகணும். அதுக்கு வேற யாருக்கிட்டையும் காரணம் சொல்ல முடியாது. அதுக்கு காரணம் நீங்க தான். மார்க் கம்மியானா உங்களை தான் திட்டுவாங்க, மார்க் அதிகமாக உங்களை தான் பாராட்டுவாங்க. ஸோ அதனால ஒருவேளை உங்க ஸ்கூல்ல கரெக்ஷன் பண்ணாத பட்சத்தில், ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்காங்கன்ற பட்சத்தில், அப்படி இல்லவே இல்லைன்னு யாருமே வந்து சொல்ல முடியாது. எனக்கு ப்ரூஃப் இருக்கு, நிறைய ஸ்கூல்ஸ் இருக்காங்க அப்படி. ஒருவேளை அப்படி இருந்தீங்கன்னா, அப்படி இருக்க பட்சத்தில் ஓகேவா, நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஓகேங்களா, லீவ் போட்டு படிங்க. ஸ்கூல்ல கரெக்ஷன் பண்ணல அப்படின்ற பட்சத்தில். பட் 90% ஆஃப் ஸ்கூல்ல பண்றாங்க. ஒருவேளை பண்றாங்கன்னா கரெக்டா போயிடணும். ஏன்னா அந்த ரிவிஷனோட இம்பார்ட்டன்ஸும் இருக்கு. ரிவிஷன் அந்த அளவுக்கு இறங்கி போல. தயவு செய்து இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா உங்களுக்கு புரியும் ரிவிஷன் இம்பார்ட்டன்ட்டா இல்லையான்றது. தயவு செய்து ஃபுல்லா பார்த்துட்டு முடிவெடு. ஓகேவா? அரைவரையா பார்த்துட்டு எந்த முடிவும் எடுக்காது. ஓகேவா? நான் சொல்ற கேட்டகரியில ஸ்கூல் வந்து மாறும். ஓகேவா? சில ஸ்கூல்ல எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். அப்ப அந்த ஸ்கூல்ல போயிட்டு நீ வந்து லீவ் போட்டு படிச்சனா நீ வீட்டுல படிக்க மாட்டே. அப்போ உனக்கு மார்க் கம்மியாகும். நீ ஸ்கூலுக்கு போனா தான் உனக்கு மார்க் அதிகமாகும். சில ஸ்கூல்ல சில ஃபெசிலிட்டிஸ் இல்லாம இருக்கும், சில பிரச்சனைங்க இருக்கும், இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் இல்லாம இருக்கலாம். டீச்சர்ஸ் சூப்பரா இருப்பாங்க. பட் உன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளால நீ படிக்காம இருக்கலாம். ஸ்கூல் போனா எங்க கிண்டல் பண்ணுவாங்க பசங்க அப்படின்ற கேட்டகரி இருப்பீங்க. ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி படிச்சா அது ஒரு பிரச்சனை, அது வேலைக்கு ஆகாது, அதனாலே படிக்காம இருக்க பசங்க நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். ஸோ தயவு செய்து அந்த மாதிரி இருக்க பசங்க வீட்டில் உட்காந்து படிங்க. மோஸ்டா ஸ்கூல்ல போய் படிங்க. உங்களுக்கு இந்த பிரச்சனை எதுவுமே இல்லைன்னா. ஓகேங்களா? சரி, இதுல ப்ராப்ளம்ஸ் கவர் பண்ண முடியுமா? கம்பல்சரி கொஸ்டின்ஸ் கவர் பண்ண முடியுமா? ரிவிஷன்ல ப்ராப்ளம்ஸ் கவர் பண்ணவே முடியாதுப்பா. ரிவிஷன்ல படிச்சால் ப்ராப்ளம்ஸ் கவர் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு அதுக்கான டைம் கிடையாது. பட் நீங்க ஆல்ரெடி வெல் ப்ரிப்பேர்ட்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. நான் உங்களை பத்தி பேசவே இல்லை. ஓகேவா? நீ எப்படியுமே படிச்சிருவ. படிச்சு முடிச்சுட்ட. உனக்கு அது வந்து செகண்ட் டெஸ்ட், தேர்ட் டெஸ்ட் தான். அதனால உனக்கு அது பிரச்சனை இல்லை. நீ ஸ்ட்ரைட்டா வந்து டெஸ்ட் எழுத போற. நீ போய் அதை ரிவைஸும் பண்ண மாட்டேன். ஓகேவா? நான் அவங்கள பத்தி பேசல. நான் பேசுறது என்னன்னா 90க்கு கீழே, 60க்கு 40க்கு மேல. ஓகேவா? அவங்களுக்குள்ள இன்பிட்வீன் இருக்கு தெரியுமா? அவங்கள தான்
40% இருக்கவன 80% எடுக்க வைக்கிறதுக்கான வேலை செஞ்சுட்டு இருக்கும். ஓகேவா? அதுக்காக தான் இது. அப்ப 40K 80%னா 60-70% எடுக்கிற உங்கள எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு பார்த்துக்கோங்க. அப்ப 90% இருக்கவங்களுக்குலாம் உங்களுக்கு தனி வீடியோஸ் வரும். ரிவிஷன் இல்ல இது வந்து வேற கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் கவர் பண்றது பாசிபிளே கிடையாது. அப்ப இதனால உங்களுக்கு மார்க் கம்மியாக போறது கேரண்டி ஆகுது. ஓகேங்களா? ஏன்னா வேற வழி இல்ல. இது வந்து ரிவிஷன்ல இருக்க சில ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? சரி. இப்ப ரிவிஷன்ல என்ன ப்ராப்ளம்லாம் இருக்கு? சில ஸ்கூல்ல கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. இல்லன்னா உங்களால வந்து ஃபுல்லா படிக்க முடியாது. ஃபுல் போர்ஷன் கவர் பண்ண முடியாது. அதுல ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லா கவர் பண்ண முடியாது. இதெல்லாம் ப்ராப்ளம்ஸா இருக்கு. அப்ப இது யாருக்கு தான யூஸ்? எதுக்கு தான் ரிவிஷன் வைக்கிறாங்க கவர்மெண்ட்ல இருந்து? அப்படின்னா நெறைய விஷயம் இருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள் நெறைய இருக்கு. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் பாஸ் ஆகுற ஸ்டூடண்ட்ஸ்க்கு நெறைய ரிவைஸ் தேவைப்படும். அவனுக்கு ஒரு நாள் படிக்கிறதே போதும் ஃபார் பப்ளிக் வரைக்கும். ஒரு நாள்ல படிக்கிறதே தொடர்ந்து 2, 3 தடவ ரிவைஸ் பண்ணாலே போதும். அவன் பப்ளிக்கு பாஸ் ஆயிடலாம். அப்ப அவனுக்கு இந்த ரிவிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபுல் ப்ரிப்பேர்டா இருக்கிறவங்க, சென்டம் எடுக்கிறது கேப்பபிளா இருக்கவங்க, 90க்கு மேல எடுக்க கேப்பபிளா இருக்கவங்க, எப்பயுமே 90 தான் எடுப்பாங்க, 95 தான் எடுப்பாங்கன்னு இருக்கவங்களுக்கு, இன்னும் ஒரு லெசன் தான் பெண்டிங் இருக்கும். இல்ல 2 லெசன் தான் பெண்டிங் இருக்கும். அதை மட்டும் கவர் பண்ணா போதும். இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் எல்லா லெசன்லயுமே ஒரு 2, 3 கொஸ்டின்ஸ் தான் பெண்டிங் இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு அதை மட்டும் போய் ரிவைஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி படிச்சதை வச்சுட்டு போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம்ல போய் டெஸ்ட் எழுதி பார்ப்பாங்க. ஸோ இவங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காகவும் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காகவும் இது பயன்படும். ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான கீ பாயிண்ட் நான் விட்டுட்டேன். அதுதான் வந்து டைம் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? டைம் மேனேஜ்மெண்ட்டுக்குமே இது வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ரிவிஷன் எக்ஸாம். ஏன்னா சில பேர் இப்படி 2 மாசம் கேப் போடுறேன்னா உனக்கு டைம் பத்தாம நீ எக்ஸாம் ஹால்ல விட்டுருவேன். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எது? இந்த ரிவிஷன் எக்ஸாம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு அதே விஷயத்துல உங்களுக்கு மெமரி பவர் ரொம்ப கம்மியா இருக்கு. நான் வந்து மறந்துடுவேண்ணா. எனக்கு வந்து இப்போ ஒன் டைம் படிக்கிறேன், அதை செகண்ட் டைம் படிக்க மாட்டேன் அப்படின்றவன் மார்க் கம்மியாக தான் எடுப்பேன். நீ உன்னோட மார்க்கை ரொம்ப கம்மி பண்ணிக்கூடாது இல்லைங்க. அதுக்காக இப்போ ஆல்ரெடி நீ 50-70% எடுப்ப. பட் நீங்க ஒரு 2 மந்த் கேப் விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா நீங்க ஃபுல்லா இறங்கி 40% வந்துடுவீங்க. ஸோ அதுக்காக உங்களுக்கு மெமரி பவர் கம்மியா இருக்குன்னா நீங்க அந்த மாதிரி நாட்கள் நீங்க இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து ரிவிஷன் போங்க. ரிவிஷன் போனீங்கன்னா நீங்க திருப்பி திருப்பி அதை ரிவைஸ் பண்ண எக்ஸாம்ல ப்ரெசன்டேஷன்ல உட்கார ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும்னா எல்லாமே வந்து ரீகலெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஜஸ்ட் பாஸ் ஆகிறன்றவங்க கம்பல்சரியா ரிவிஷன் அட்டன் பண்ணி ஆகணும். ஓகேவா? அதாவது நீங்க அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும்னு சொல்றேன். ஃபுல் ப்ரிப்பேர்டா இருக்கவங்க ஒரு 5% தான் பெண்டிங் இருக்குன்றவங்க படிச்சுட்டு அதை போயிட்டு என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஞ்சம் மெமரி பவர் கம்மியா இருக்கவங்க பண்ணணும். டைம் மேனேஜ் பண்ணணும். அதாவது டைம் பத்த மாட்டுதுன்றவங்க பண்ணணும். இவங்களுக்குலாம் இது ரிவிஷன் ரொம்ப 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 யூஸ் ஆகும். மற்ற கேட்டகரியில அப்ப போகக்கூடாதுன்னு சொல்றீங்களாண்ணா? பசங்க எல்லாம் லீவ் போட வைக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படி கிடையாது. சில ஸ்கூல்ஸ்ல இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அவங்களுக்கு மட்டும்தான் லீவ் போட சொல்றேன். பட் லீவ் மேண்டேட்டரி கிடையாது. ஸ்கூல் தான் மிகப்பெரிய சொல்யூஷன். அதை விட பெரிய ஒரு ஒரு லைப்ரரியே கிடையாது. ஓகேவா? அதில் தான் எல்லாமே இருக்கு. ஓகேவா? ரிவிஷனை எப்படி யூஸ் பண்றது? சில ஸ்கூல்ல இல்லைன்னா சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வால்யூம் மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிருவாங்க. இன்ஃபார்ம் பண்ணிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை, பிளாங்க் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல ஃபுல் போர்ஷன்ஸ் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாங்கன்னா நான் சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. மொத்தமா உங்களுக்கு 2 ரிவிஷன் நடக்கும். ஓகேவா? 10th பசங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் 11th 12th இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வால்யூம் 1ல நீங்க அதிகமா படிச்சிருப்பீங்க. குவார்டர்லி படிச்சிட்டோம், ஹாஃப் இயர்லி படிச்சிருப்போம், ரிவிஷன்லயும் அதிகமா அதான் ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வால்யூம் 2வை ஃபர்ஸ்ட் ரிவிஷனுக்கு படிங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வால்யூம் ரிவிஷன் 2ன்றது வந்து கேன்சல் பண்ணப்படலாம், இல்ல திருத்தாம இருக்கலாம், இல்லைன்னா வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நடுவில் வந்துடலாம். இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். ஸோ அதனால வால்யூம் 2வை வந்து ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி ரிவிஷன் 1ல கவர் பண்ணிடுங்க. ஓகே. அப்புறமா இதுவே நீங்க 10th பசங்களா இருக்கீங்கன்னா பாதி பார்ட் இப்ப மேக்ஸா இருக்கீங்க, 10th பசங்க மேக்ஸா இருக்கீங்கன்னா மொத்தம் 8 லெசன் இருக்குங்களா? அப்ப செகண்ட் 4 லெசன் இருக்குல்ல, அதை படிக்கணும். அதாவது 5, 6, 7, 8 அதை ஃபர்ஸ்ட் முடிக்கணும். தயவு செய்து முன்னாடி இருக்க நாள் பார்க்காது. தயவு செய்து பார்க்காது. ஓகேவா? இப்ப நீ அதை ஃபுல்லா படிச்சு ரிவிஷன்ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து என்ன பண்ண போற? ஒரு பிரயோஜனமும் இல்லை. பட் உன்னால ஃபுல்லா கவர் பண்ண முடியாது. ஏன்னா நீ ரெண்டுத்தையுமே ரிவைஸ் பண்ணணும்னா டைம் பத்தாது. பட் உன்னால ஒரு வால்யூம்னா இப்ப புக்கே பாதி ஆயிடுச்சுல்ல, புக்கே பாதி புக் ஆகுதுல்ல, 10த்துக்கும் சரி பாதி புக் ஆகுதுல்ல, அப்போ உன்னால என்ன பண்ண முடியும், கான்சென்ட்ரேஷனா படிக்க முடியும். அப்ப என்ன பண்ணலாம்னா இருக்கிற சின்ன சின்ன பெண்டிங்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே கவர் பண்ணுங்க. இப்ப நான் இருக்கேன் செகண்ட் ரிவிஷன், ஃபர்ஸ்ட் ரிவிஷன் உட்காந்துட்டு இருக்கேன். வால்யூம் 2ல என்னென்னலாம் படிக்கல, ஓகே நம்ம இந்த இந்த டாபிக்ஸ் எல்லாம் படிக்கல, இதெல்லாம் கவர் பண்ணல, இதெல்லாம் நாளைக்கு எக்ஸாமுக்கு என்ன பண்ண போறோம்,
படிக்க போகிறோம். மோஸ்ட்டாக எக்ஸாம்லாம் ஈவினிங் தான் இருக்கும், சில ஸ்கூலில் மார்னிங் இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்னா அந்த ஸ்கூலில் பேலன்ஸ் ஹாஃப் டே இருக்கும்ல, அந்த ஹாஃப் டேல என்ன பண்ணலாம்னா படிக்காத டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணி செகண்ட் வால்யூமாக ஃபுல்லாக முடிச்சிடணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வால்யூமை தொடவே கூடாது. மார்க் கம்மியான ஆகட்டும், பப்ளிக் தான் நம்ம டார்கெட், பப்ளிக்கு தான் நம்ம டார்கெட். ஸோ அதுக்காக என்ன பண்ண போறோம்னா நம்ம என்ன பண்ண போறோம், செகண்ட் வால்யூம் இல்லைன்னா செகண்ட் பார்ட் ஆஃப் உங்களோட புக்கு இது ஓகேங்களா, 9th சரி 10th சரி ஓகே, பாதி புக்கு ரெண்டாவது பார்ட் ஓகேங்களா, கடைசியிலேருந்து வாங்க ஓகேங்களா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிவிஷன் ஃபுல்லாக பாருங்க. ஓகேவா? வால்யூம் 2 ஃபுல்லாக இப்போ கவர் பண்ணிட்டீங்களா, எந்த ஒரு பெண்டிங்குமே இல்லையா? ஓகே சூப்பர், நல்ல ரிவிஷன் பண்ணியாச்சு. ஜனவரி மாதம் முடிஞ்சிருக்கும், வால்யூம் 2 ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு, 50% ரிவைஸ்டு. ஸோ ரிவிஷன் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ரைட். அப்புறமா அடுத்தது வால்யூம் 1 ரிவிஷன் 2க்கு ஃபாலோ பண்ணணும். ஆல்ரெடி நீ படிச்சிருப்ப, வெல் ப்ரிப்பேர்டா இருப்ப, ஆல்மோஸ்ட் டன்ல இருக்கும். அப்போ உனக்கு ப்ராக்டிக்கல் நடுவில் வந்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி வால்யூம் 2 நமக்கு நிறைய படிக்காம இருந்திருப்போம், அதையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். வால்யூம் 1 நம்ம நல்லா படிச்சதுனால நம்ம ப்ரிப்பேரே பண்ணனாலும் நம்மளால போய் ரிவிஷன் எக்ஸாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஆஸ் வெல் அஸ் 1-2 கொஸ்டின்ஸ் தான் பெண்டிங் இருக்கும், அதையுமே நம்மளால படிக்க முடியும். ஸோ ப்ராக்டிக்கலும் பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால வால்யூம் 1 செகண்ட் ரிவிஷனுக்கு ஃபாலோ பண்ணுங்க. தயவு செய்து அதை படிக்கிறீங்களா அதை மட்டும் படிங்க. எக்கார கொண்டு செகண்ட் வால்யூம் போயிடாதீங்க. மார்க்கை பார்க்காத, ரிவிஷன்ல மார்க்கை பார்த்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதில் ஸ்கூல் பசங்களும் எடுத்துட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கோல் ஓகேவா? இப்போ ரன்னிங் ரேஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன், கடைசி இடம் தான் முக்கியம். முன்னாடி யார் ஸ்பீடா போறாங்கன்றது முக்கியமே கிடையாது. வின்னிங் பாயிண்ட் தான் முக்கியம். நம்மளோட வின்னிங் பாயிண்ட் பப்ளிக் எக்ஸாம். ஓகேவா? நான் இங்க வந்து ஸ்பீடா போய் இங்க ஸ்டார்டிங்ல இருந்தே ஸ்பீடா போயிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு கடைசியில மூச்சை விட்டவங்களாம் இருக்கான், கீழே விழுந்தவன் இருக்கான், மயக்கச்சி விழுந்தவன் இருக்கான். பட் கன்சிஸ்டன்சியா என்னோட டார்கெட் இதான். ஃபர்ஸ்ட் ரவுண்டு போகும்போது நான் இவ்வளோ ஸ்பீட்ல போகணும், ஓகே. செகண்ட் ரவுண்டு போகும் இவ்வளோ ஸ்பீட்ல போகணும்னு நல்லா பிளான் பண்ணி போறவன் தான் கடைசியில ஃபர்ஸ்ட்ல போவான். ஓகேவா? புடுன்னு ஓடுறவன் கீழே விழுந்துருவான். ஓகேவா? பிளான் பண்ணி ப்ராப்பரா போறவன், ப்ராக்டிஸ் பண்ணவன் மட்டும்தான் ஜெயிப்பான். அதே தான் இங்கேயும். ஸோ வால்யூம் 2 ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க ரிவிஷன் 1க்கு, வால்யூம் 1 வந்து ரிவிஷன் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேவா? அதில் நல்லா கவனிச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் நம்ம அன்டச்சு டாபிக் இருக்கும் தெரியுமா, அதை மட்டும் பாருங்க. இல்லைனா நான் வந்து 2 வால்யூமே ஆல்மோஸ்ட் படிச்சிட்டேன், கொஞ்சம் கொஞ்சம் தான் பெண்டிங் இருக்கு அப்படின்றவன் ஃபுல்லா டச்சே இல்லாத டாபிக் என்ன பண்ணணும், பார்க்கணும். ஓகே. அதுக்கப்புறமா பார்டர் பாஸ், நான் பாஸ் ஆனா போதும், நான் இவ்வளோலாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குண்ணா, அதெல்லாம் செட் ஆகாதுண்ணா அப்படின்றாங்க. உனக்கு இது 3மே கணக்கில்லை. பாஸ் ஆகிறதுக்குன்னு ஒரு கேட்டகரி ஆல்ரெடி ஆஃப் வேலைக்கு போட்டிருப்போம் ஓகேங்களா, இவ்வளோதான் படித்தா போதுன்னு பாஸ் ஆகிறதுக்குன்னு. ஓகேவா? நீங்கள் அதை மட்டும் பாருங்க, தயவு செய்து அதை மட்டும் பாருங்க, ரிவிஷனை பார்க்காதீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் இருக்கு நம்மளோட சேனல்ல, இம்பார்ட்டன்ஸ் மட்டுமே இருக்கும். ஓகேவா? நாங்கள் வந்து இந்த ஃபுல்லாக கொஸ்டின் போடல, கொஞ்சம் தான். இப்போ ஒரு லெசன்னா 15 கொஸ்டினா 15 கொஸ்டின் தான், 20 கொஸ்டினா 20 கொஸ்டின் தான். 10th பார்த்தா டாப் 100 5 மார்க் தான் அப்படின்னு ரொம்ப ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை மட்டும் பாருங்க, நம்மளோட வீடியோஸ் மட்டும் பாருங்க, வேற எதுவுமே வேண்டாம். வேற சேனல்ல போய் இம்பார்ட்டன்ஸ் பார்க்கறதோ இல்லை வேற எதுவுமே வேண்டாம். என்ன சொல்றேன்னா ஒரு சேனலை உருப்படியாக ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? நாங்கள் உங்களுக்கு கன்சிஸ்டன்ஸாக ஃபுல்லாக பார்த்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அதனால என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு ஆவரேஜா இருந்தாலோ இல்லை எப்படி இருந்தாலும் சரி இதை ஃபாலோ பண்ணுங்க. இல்லை நமக்கு இதான் செட் ஆகாது, நமக்கு டார்கெட் பப்ளிக் தானா, பட் நான் 40% தான் படிச்சிருக்கேன், நான் அதிகமான மார்க் எடுக்கணும். நம்மளோட லைவ் வீடியோ பாருங்க, தயவு செய்து சூப்பராக வரும். டெய்லியுமே லைவ் இருக்கும், அந்த லைவ் வீடியோஸ் பாருங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, நீ உனக்கே தெரியாம 1% இன்க்ரீஸ் ஆகி நீங்க வந்து 40% இருக்க நீங்க 80% ஆகலாம், 50% 70% இருக்க நீங்க 90% ஆகலாம். உங்களுக்கே தெரியாம நாங்கள் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுக்கு நம்ம வீடியோஸ் மட்டும் நீங்க டெய்லியும் பாருங்க. இல்லைன்னா ஆல்ரெடி 90% தானா, ஒரு நல்ல ரிவிஷன் ஒரு 1 ஹவர் உட்காந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரிவிஷன் கிடைக்கும். ஓகே, அந்த ரிவிஷனே போதும் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம். நீங்க திருப்பி அகைன் போய் ரிவைஸ் பண்ண தேவை. எப்படின்னு ரிவைஸ் பண்ணது 1 ஹவர் டைம் எடுக்கும்போது அது ஒரு சேனல் மூலியமா பார்க்கும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், மெமரி பவர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஏன்னா நீ நிறைய கொஸ்டின் புக்கில் பார்க்குற, ஸோ எல்லாமே புக்கில் கொலாப்ஸ் ஆகி நிற்கும். அப்போ ஒரு சிலர் இந்த மாதிரி சேனலில் பார்க்கும்போது அவங்களோட ஃபேஸ் உனக்கு ரெஜிஸ்டர் ஆகி அதனால உனக்கு அந்த கொஸ்டின் ஆகும். அவங்க ஒரு ஸ்டைல் சொல்லியிருப்பாங்க, அவங்க ஷார்ட்கட் சொல்லியிருப்பாங்க, அது எல்லாமே உன் மனசில் உட்காரும். ஓகேவா? ஸோ அதனால மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் மட்டுமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம், தயவு செய்து அதை பாருங்க. ஓகே, அதுக்கு தனியாக ஒரு ஐடியாலஜிக்கு ஒரு வீடியோ இருக்கு, அது வந்து நேற்று அப்லோட் பண்ணியிருப்பேன், அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதனால உங்களுக்கு அப்போ கன்க்ளூஷன் என்னன்னா, நமக்கு வந்து படிக்கணுமா வேணாமா ரிவிஷனுக்கு அப்படின்னா, உங்களோட ஸ்கூலை பொறுத்து, உங்களோட வீட்டை பொறுத்து, நீ படிப்பியா இல்லையான்றதை பொறுத்து தான் இருக்கு. ஸ்கூல்ல எந்த பாசிபிலிட்டி இல்லாத பட்சத்தில் லீவ் போடுங்க பர்மிஷனோட. ஓகேவா? இல்லைனா ஸ்கூல்ல எல்லா பாசிபிலிட்டி இருக்குன்னா நான் சொன்ன இந்த ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணி ஓகேங்களா, தனித்தனியாக பார்ட் பார்ட்டாக பிரித்து சூப்பராக படிச்சிருங்க. பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்,
ரிவிஷனை எந்த அளவு யூஸ் பண்றீங்களோ அவ்வளவுதான். ரிவிஷனை யூஸ் பண்ண முடியல அப்படின்னா தயவு செய்து லீவ் போட்டு என்ன பண்றீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களோட டார்கெட் பப்ளிக், உங்களோட டார்கெட் பப்ளிக், உங்களோட டார்கெட் பப்ளிக் தான். ஸோ உங்களுக்கு எவ்வளோ மார்க் நீங்கள் எடுக்க போறீங்க அப்படின்றத எனக்கு தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு அதில் எது ரிப்பீட்டடாக இருக்கோ அதை வச்சு இப்போ நீங்கள் 500 எடுக்கணும்னா 500 ப்ளஸ் எடுக்கணும் எப்படி அப்படின்னு நீங்கள் உங்கள் மார்க்கை போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். 500 மார்க் எடுக்கிறதுக்கு என்னென்னா படிக்கணும், 10th 470 மார்க் எடுக்கிறது என்னென்ன பண்ணணும், 450க்கு என்ன பண்ணணும், 400க்கு என்ன பண்ணணும், பார்டர் பாஸ்க்கு என்ன பண்ணணும், இதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. இதில் எந்த கமெண்ட் அதிகமாக வருதோ அந்த வீடியோ அடுத்து வந்துடும். ஓகேங்களா? அப்படியே மறக்காம உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சதுன்னா, உங்களுக்காக நான் 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு ஒர்த்துன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. டாடா, பை பாய்.